அதாவது ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்தெடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? இது என்ன ஆட்சி? இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் வந்தது. அந்த 40 திருடர்கள் அந்த படத்து இவர்கள் தான். எல்லாம் கொள்ளையடிப்பதை தவிர வேறு. தேர்தல் முடிந்தது, கூட்டணி முடிந்தது, இனிமேல் மக்களுக்கு பாடுபடுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளியே வர திருமாவளவனால் முடியவில்லை, நம்முடைய சிபிஎம்மால் முடியவில்லையே. திருமாவளவன் வேங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்த போது அங்கே உட்கார்ந்து போராடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன்னோடு எனக்கு என்ன கூட்டு என்று கேட்க வேண்டிய ஆள் கேட்டாரா? சீட்டு 6 சீட்டே தருகிறாய், எனக்கு கூடத்தா என்று கேட்பதற்கு தான் தொங்குகிறார்களே தவிர இந்த 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய எந்த தப்பையும் அவர்கள் எடுத்து பேசுவதில்லை. டீ பண்ணை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட முடியுமா? எங்கே பார்ப்போம். டீ பண்ணை வாங்காமல் நீ நின்று பார்ப்போம். வைகோவுக்கும் இதான் நிலைமை, இதுதான் திருமாவளவனுக்கு நிலைமை. இவர்கள் இதையே பேசி கொண்டிருப்பார்கள். என்ன பிறகு சரி போவதென்றால் போங்கள் என்று சொன்னால் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு தாக்கலுக்கு சொன்னோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படியே எல்லையில் உட்காந்துருவாங்க. அப்படித்தானே உட்கார்ந்துருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கூடுதல் இடம் கேட்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? நான் கேட்கிறேன், நீ 5 ஆண்டுகளாக அரசியல் நடத்தவில்லையே, திமுகவுடைய வாளை பிடித்து கொண்டு தெரிந்ததை தவிர நீ என்ன அரசியல் நடத்தினாய்? உன்னுடைய சொந்த கட்சியை வளர்த்தாய். உன்னுடைய மக்களுக்காக நீ கட்சி நடத்துகிறாய் என்றால் வேங்க வேலில் நீ இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் பாட்டாளிகளுக்காக கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் சாம்சங்கில் முனைப்போடு என்று போடா வெளியே என்று சொல்ல வேண்டும். எந்த ஒன்றையும் ஆளுங்கட்சி செய்வதை விமர்சிப்பதற்கு சக்தி இல்லாமல் நீங்கள் பேசாமல் அப்படியே கைகால் இயக்கமற்ற கால் மரமரத்து போய் விடுவது போல இவர்கள் 5 ஆண்டுகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு பின்னாலே அவனுடைய கோவணத்தை பிடித்து கொண்டு திரிகிற காரணத்தினாலே இவர்களெல்லாம் மரமரத்து போய் விடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அதிக இடங்களை கேட்கிறார்கள். வளர்ச்சி வேண்டுமென்றால் நீ தனித்து அரசியல் நடத்த வேண்டும். நான் கேட்கிறேன், சிபிஎம்முக்கு சிபிஐ கட்சியாகவே இல்லை. அதாவது ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்தெடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? எவ்வளவு ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் எவ்வளவு மிகச்சிறந்த சிந்தனையின் மீது கட்டப்பட்ட கட்சி அது. மார்க்ஸையும் லெனினையும் விட ஏங்கல்ஸையும் விட எவன் உலகத்தில் அறிஞன்? அதன் மீது கட்டப்பட்ட கட்சி காலத்தால் ஓய்ந்து இப்படி அவனிடம் 2 கோடி 5 தலைவனுக்கும் பணம் கொடுக்குறான், அவன் கட்சிக்கும் பணம் கொடுக்குறான். அப்புறம் இது போதும் அப்படின்னா இந்த 2 இடத்தோட அப்புறம் கூடுதல் இடம் வேண்டும். கேட்டுப்பார், ஒருத்தனுக்கும் தரப்போவதில்லை அவன்.